வேலை பத்தியா கரண்ட் போன 4500 வருது. என்ன தம்பி சொல்றீங்க? கரண்ட் போன 4500 ரூபா? ஆமா ராஜி. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஆமா இருக்கு. வாஷிங் மிஷின்? ஆமா. ஏசி? என் வெடியாருக்கு கொண்டாந்தாலும் இருக்குல்ல தம்பி. அப்ப எல்லாமே இருக்குன்னா 4500 ரூபா வரத்தானே செய்யும். அங்க அண்ணன் வீடு அங்கதான் இருக்கு. அவனுக்கு 200 வருது. அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அவனும் கொத்த வேலையை தான் போறான், நானும் கொத்த வேலையை தான் போறேன். எனக்கு 4500 வருது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தம்பி எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. சரி நான் சொந்தமா ஒரு செஞ்சு பாருங்க. ஒரு 2 மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு கரண்ட் பணம் எப்படி வருதுன்னு பாத்துட்டு பிறகு அதை அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். நமக்கு சரியா வந்துடும். ஏன்னா நம்ம கரண்ட் பணம் வரப்படாத வரையக்கூடாது. ரைட்டு இருக்குல்ல. இப்படி மெயின் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 மாசம் ஓட்டி பார்ப்போம். கரண்ட் பணம் வரலன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி மெயின்டைன் பண்ணிடுவோம். கரண்ட் பணம் வராது. சரி ஐயோ பீஸ் நல்லா தான் இருக்கு. பீஸை பத்தி பிரச்சனை இல்ல, பெரிய பீஸா தான் இருக்கு. நான் என்ன பீஸ் சொல்ல, இவன் என்ன பீஸ் சொல்ல? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி.